பலவிதமான பயங்கள் இன்றைய மனித சமுதாயத்தை வாட்டி வதைக்குது. அதனால அநேகர் தங்கள் வாழ்நாளை குறுகிய காலத்துக்குள்ளாகவே முடித்துக் கொள்ளும் அளவுக்கு இந்த பயங்கரங்கள் பெருகுகிறது. இந்த காலகட்டத்திலும் கூட இந்த வார்த்தை நம்புகிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. சங்கீதம் 118:6 வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அன்பானவர்களே, நீதி செய்து நியாயத்துக்காக போராடுகிற ஒவ்வொரு மனுஷர்களும் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அக்கிரமத்தை நடப்பித்து அநியாயத்தை செய்து நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்றால் அது கேலிக்குரியதாக இருக்கும். அவைகளை அல்ல, நியாயம், நீதி, உண்மை, உத்தமமாய் வாழ்ந்து தன்னால் என்றளவுக்கு பிறருக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாமல் தீங்கு வராதபடி காத்து கொள்ளுகிற அன்பர்கள், உத்தமர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வம் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். பக்தன் சொல்றான், மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு விரோதமாக பொய் வழக்கை போட்டிருக்கலாம், உங்களுடைய நியாயமான சொத்துக்களை அபகரிக்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆக சத்துருக்கள் செதறி போவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் 7 வழியே ஓடி போவார்கள். என கர்த்தர் மகா பெரியவராய் மகா பெரிய பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று எளிமையா சொல்றார். அதே போல அந்த விசுவாசத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நன்றி ஆண்டவரே. மனுஷன் குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம், வியாதியும் வேதனையும் மரண நாளையும் கொண்டு வரும். ஆனால் உமக்கு பயப்படுகிற பயமோ தீர்க்க ஆசை கொடுக்கும். இந்த வார்த்தை நம்பி என்னோடு ஜெபிக்கிற யாவருக்கும் நீ பட்சமாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள இவனை விரோதமாய் முணுமுணுக்கிற சத்துருக்களை, பதவி, வெறி, பணம் கொண்டு எதை வேண்டாம் செய்யலாம் என்று நினைக்கிற அந்த துன்மார்க்களை கர்த்தர் நசுக்குவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணம் என்று ஜெபிக்கிற, உங்கள் வெற்றிக்காக வேண்டுகிற உங்கள் சகோதர மணி. God bless you.